வணக்கம் வந்தனம் உஸ்வாஹோ. இது ஃபுட்பால் பேசலாமே அடுத்த பிரீமியர் லீக் டீம்கான தொகுப்பு. நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எபிசோட முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 12-13 நிமிஷத்துல முடிக்கிறோம். ஒவ்வொரு டீமுக்கும் அவ்வளவுதான் டைம் கொடுக்க போறோம். அந்த வரிசையில் இன்று நாம் தொடர்விருக்கும் அணி ஸ்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஞ்சின் படை. என் கூட மிஸ்டர் ஸ்ரீராம் அண்ட் மிஸ்டர் கைலாஷ் இருக்காங்க. நான் சுகேன். தொடர்ந்து உள்ள போயிட்டு ஸ்பர்ஸை பத்தி பேசுவோம். 2 பேர்ல யாரு பேச ஆசைப்படுறீங்க? ஸ்ரீராம். இல்ல, நீ ஸ்டார்ட் பண்ணு ஃபார் சேஞ்ச். நீ தான் நான் ஒரு மிகப்பெரிய அட்வொகேட். போன வருஷமே இருந்தாங்கன்னு. போன சீசன் ஃபர்ஸ்ட் சீசன் அவங்களுக்கு. போன சீசன் ஃபர்ஸ்ட் சீசனுக்கு ஃபர்ஸ்ட் 9 கேம் 10 கேம் சூப்பரா ஆடினாங்க. அதுக்கப்புறம் இன்ஜுரி பல பிரச்சனைகள் அவங்க சென்டர் பேக் லைன்லாம் பிரச்சனையாச்சு. ஸோ இந்த வருஷம் அதுல இருந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படும்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் விச் இஸ் தே வாட் புதுசா வந்திருக்காங்க. இட்ஸ் ரியலி குட். பட் டயர்ட்னஸ் அகெயின் இன்னொரு ஃபேக்டர்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் இந்த சீசன் உங்களுக்கு கன்சர்ன் என்ன இருக்க போதுனா, ஓகே ஏஞ்ச் போஸ்டரோட வாஸ் an unknown ஃபேக்டர் போன சீசன். அதனால அந்த டாக்டிக் அவங்க எப்படி ஆடினாங்களோ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் அதே மாதிரி இந்த வருஷம் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா என்று எனக்கு தெரியவில்லை. அத்துடன் என்னிடமிருந்து யாராவது உங்களுடைய ஒப்பீனியனை பெற்றுக்கொள்ளுங்கள். கைலாஷ், நீங்க சொல்லுங்களேன். ஸோ அவங்களோட பிகெஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா அவங்க பிளேயிங் ஸ்டைல் லைக் தட் இஸ் வெரி என்ன சொல்கிறது நியூ டு லைக் ஒரே ஒன் வே ஆஃப் பிளேயிங். அதுதான் நான் ஃபுல்லாக லைக் ஆல் இன் அதில் தான் பண்ணுவேன். லைக் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் செல்சி கேம். அது ஒன் ஆஃப் த வைல்டஸ்ட் கேம்ஸ் ஐ ஹவ் சீன் இன் தி பிரீமியர் லீக். அந்த 9 மந்த் ஜாக்சன் ஹேட்ரிக் அவனுக்கு அட்வொகேட் பண்ணி one of the wildest games I have seen. So they almost pulled it off, man. They almost pulled it off. பட் இப்போ ஸ்ரீராம் சொன்ன மாதிரி நம்ம வில்லா பற்றி பேசும்போது லைக் அந்த மாதிரி வில் பிரீமியர் லீக் கிளப்ஸ் ஃபைண்ட் them out. அதுதான் இப்போ பிக் கொஸ்டின். லைக் வில் ஏஞ்ச் ஸ்டைல் பி ஃபவுண்ட் அவுட். அதுதான் they have to address. அண்ட் அதுதான் என்னோட பிக் கன்சர்ன். ஸோ பட் சைனிங்ஸ் படி பார்த்தோன்னா they strengthened in the attack and மிட்ஃபீல்டு ஆர்ச்சி கேரை வாங்கியிருக்காங்க லீட்ஸ்லேருந்து. ஈ கேன் ப்ளே ரைட் பேக் டூ. பட் மிட்ஃபீல்டர் தான் பிகாஸ் ஹாய்பர்க் கிளம்புனதுனால அங்கே தான் தே நீட் மோர் பிளேயர்ஸ் தேர். அண்ட் டாமினிக் சொலாங்கே கிளப் ரெக்கார்ட் சைனிங் 65 மில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ தே ஃபைனலி ரீப்ளேஸ் ஹாரி கேன் ஐ திங்க். ஸோ அதுவுமே இட்ஸ் கோட் பி இன்ட்ரெஸ்டிங் எப்படி அவன் ஃபிட் இன் பண்ணுறான்னு. வெல் யா, ஸோ அவங்க ரொம்ப பைனரியாக இருக்கு அவங்க சீசன். லைக் ஐ கேன் சீ தம் ஃபினிஷிங் டாப் 4 கம்ஃபர்டபுளாக. ஆர் தே கேன் லைக் 7th 8th கூட முடிக்கலாம். லைக் அந்தளவுக்கு ஃப்ளோர் இருக்கும், ஃப்ளோர் அண்ட் சீலிங் இருக்குது. ஓகே, அத்துடன் மிஸ்டர் ஸ்ரீராம் நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்து பயங்கரமா இம்பாக்ட் ஆனது செட் பீசஸ்ல. ஒன் ஆஃப் தி புவரஸ்ட் டீம்ஸ் டிஃபெண்டிங் செட் பீஸ். இட் வாஸ் சோ ஈஸி டு ஸ்கோர். அவங்க கேட்ட செட் பீஸ் அப்படியே ஆப்போசிட் ஆர்சனல். அப்படியே ஆப்போசிட் ஆர்சனல் தான் பேசிக்கலி நீ பார்த்தனா. ஏன்னா அது டைஸ் டு த பாயிண்ட் தான்டா. லைக் இப்ப பாரு, இப்ப உனக்கு இந்த டீம்ஸ் எல்லாம் வெளில வந்துருச்சுல. நம்ம வருஷம் சொல்றதுதான் லைக் பிரீமியர் லீக்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிட்டாங்க டீம்ஸ்னா முடிஞ்சிட்ட மாதிரி தான். லைக் லிட்டரலி வில் பி எக்ஸ்ப்ளாய்டட் அந்த இதில். ஸோ எனக்கு இன்னொன்று என்னன்னா, லாஸ்ட் இயர் அகெயின் சம்திங் வாஸ் நியூ அண்ட் ஒர்க்ட் அவுட் வெல் வாஸ் போத் த ஃபுல் பேக்ஸ் இன்வெர்ட்டிங் அலாங் வித் இப்போ பிசுமா, உடோகி அண்ட் பெட்ரோ போரோ. ஓகே, நீ அகெயின் பிசுமா சார் சென்டர் மிட்ஃபீல்ட் நின்றுவாங்க. உடோகியும் ஆமா. ஸோ நான் இன் பொசிஷன்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த மிட்ஃபீல்ட் 3 லைக் பிசுமா ஸ்லைட்லி மேல, உடோகியும் இவனும் இன்வெர்ட் பண்ணி சார் மேல ஆகவே, சாரும் மேடிசனும் மேல ஆடவே அந்த 2-3-5 அழகா உங்களுக்கு வருது இல்ல. Now this season again if you are going to play Poro and Udogi, work will be done. லைக் என்ன சொல்றது, அவங்களோட இதெல்லாம் தெரிஞ்சிடும். So which means I'm very curious to see. ஏன்னா வேற பெரிய ஆர்ச்சி கிரே சின்ன பையன், 18 வயசு பையன். லைக் hit or like we can't blame him too. விசுமா ஏதோ பலூன்ல இருந்து இது பண்ணி ஏதோ ஸ்கேம்ல மாட்டின்னு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஹீலியம் கேஸ் பலூன் அது இல்லீகலாண்டா. இல்லீகலா தெரியாது எனக்கு அப்படின்றாரு. பட் யா, அதனால இப்ப பார்த்தனா அந்த மிட்ஃபீல்ட் டைனமிக் இஸ் a question mark என்ன பொறுத்தவரைக்கும். அட்டாக் இஸ் ப்ராப்பர்லி ஸ்டாக்ட் வித் சோலங்கி, லைக் மேடிசன், சோலங்கி, குலுசெவ்ஸ்கி, 2 சான். இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வேற ஒன்று இருக்குதா? மேடிசன் இஸ் இன்ஜுரி ப்ரோன், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதெல்லாம் क्वेश्चंस. யா, ஃபீல்ட் தான்டா எனக்கு தெரிஞ்ச क्वेश्चन மார்க். ஐ திங்க் இட்ஸ் a bigger test this season அவங்களுக்கு. Do you think they have more signings incoming அவங்களுக்கு? I think they'll in the Bissoumanaல they target one more central midfielder னு தோணுது எனக்கு. அப்புறம் அந்த பழைய அவங்க ஜான்லலாம் கூட சைன் பண்ணாங்க. அந்த டிராகுசன் அவனெல்லாம் சைன் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மாதிரி அவன்லாம் இது வரான், எவால்வ் வரான். சென்டர் பேக்ல சென்டர் பேக் அதுதான். ஓகே. பட் யா, இப்போ சைனிங்ஸ் பார்த்தனா இது 2 பேர் முன்னப்பினத்துக்கு 2 பேர் சைன் பண்ணி வச்சிருக்காங்கடா. ஏதோ ஒரு
எல்லாம் அகாடமி சைனிங். அதெல்லாம் ஆர்ச்சி கிரே மட்டும் தான் மிட்ஃபீல்ட். ஐ மீன் 2 சைனிங் தான் உங்களுக்கு. ஒன்னு சொலங்கி, இன்னொன்னு வந்து சொலங்கி இஸ் a statement signing in my opinion. And Werner-ம் இருக்கும். So Werner பதில் பேர் they extend Werner Richarlison விட்டா தான் சொல்ற attack is stacked. Like basically stacked attack அது, which means அதே அவங்களோட அதே pattern continue ஆகும்டா. Like they'll score more, they'll concede more. That is going to be their theme in the show also. அதுதான் என்ன பண்ணா வந்து அது 6-7 நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் நினைக்கிறேன் அதுக்கு. They need one more solid midfield to be able to சொல்றியா. ஆமா, லைக் அந்த CM or CDM வந்து கன்ஃபார்மா அவங்களுக்கு தேவைன்னு தோணுது. I don't think Bissouma is physically cut out. Like ஒரோனா மாதிரி ஒரு பிளேயர் வாங்கியிருக்கணும் அவங்க சைடுக்கு. Basically கரெக்ட் பெர்ஃபெக்ட் ஃபிட். யாரும் இல்லையே மார்க்கெட்ல. ஒரோனா இருந்தான் வாங்கல. சோ அந்த ஸ்டைல்னால தான் கைலாஷ் சொன்னதுமே, ஒன்னு கிளிக் ஆச்சு அட்டாக் நல்லா வந்துருச்சுன்னா நீ 4th முடிச்சிருவ. கரெக்ட். ஆச்சுன்னா 9th 10th தான் பேசிக்கலி. லைக் அண்ட் ஆல்சோ வாண்டர்வென்லாம் ஸ்பெக்டாகுலர் லாஸ்ட் சீசன். பட் அவனுக்கு இன்ஜுரி ஆச்சு, அவர் ஸ்பேஸ் கவர் பண்ண முடியலன்னா லைக் யுவர் டிஃபென்ஸ் வில் கெட் ஜஸ்ட் பி டேக்கன் டு பீசஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ அதெல்லாம் பெரிய என்ன சொல்கிறது எக்ஸ் ஃபேக்டர். ஸோ யூனோ இன்ஜுரிஸ் இவ்வளோ கேம்ஸ் ஆடுறப்ப இன்ஜுரிஸ் வரதான் செய்யும். பிகாஸ் ஸோ மெனி கேம்ஸ் இஸ் கோயிங் ஆன். அண்ட் உங்கள் ஸ்டைலுமே இன்ஜுரிஸ் வர மாதிரி தான் ஸ்டைலாக இருக்குது. ஆமா, தட்ஸ் ட்ரூ. போன வருஷம் அதை கூட பேசணும். ஃபார்மேஷன் பிளேயருக்கு லீவே, சாரி மேனேஜருக்கு லீவே கொடுத்தாலும் அவங்க டாக்டிக் நீ தான் ஒரு பெரிய அட்வொகேட்டா இருந்த மிஸ்டர் ஸ்ரீராம். ஏன் பாஸ்டர்க்குள்ள என்ன இன்ஜுரினாலும் இல்ல, உங்க ஸ்டைல் ஆஃப் பிளே அப்படிதானே இருக்குது. ஸோ யூ ஷுட் பி ஆன்டிசிபேட்டிங் அண்ட் ஹேவ் அ பேக்கப் பிளான் அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருந்தது. பட் கைலாஷ் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ அவனு சொல்ற 32. ஸோ இன்னும் எவ்வளோ சீசன் பீக்கில் ஆடுவாங்கிறது ஆல்சோ பிக் கொஸ்டின். பிகாஸ் அட்டாக்ல அவங்க தான் ஈ கேரிஸ் தி அட்டாக் கிரியேட்டிவிட்டி வைஸ். ஸோ அதுவுமே பார்க்கணும். பிகாஸ் ஈ சேட் ஆஃப் சீசன் ஒரு 2 சீசன் முடி வெரி குட் ஆஃப் சீசனில் வந்திருக்கு. ஸோ அதுவுமே குட் டு மானிட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கறது. வெரி ஷேக்கி சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஷேக்கியா இருக்குது. டீம் நீட்ஸ் பேசியாச்சு. ஸோ ஏதாவது வைல்ட் ப்ரெடிக்ஷன் வச்சிருக்கீங்களா மிஸ்டர் ஸ்ரீராம்? வைல்ட் இல்ல, பட் they will be involved in most high scoring end to end games. என்னோட prediction throughout the season. இல்ல நோட் பண்ணி வச்சிட்டியாடா வரதுக்கு முன்னாடியே? அந்த டீம் prediction தான், wild prediction தான். இல்ல இப்ப பண்றியா இல்ல பண்ணி வச்சிட்டியா முன்னாடியே? டேக் இட் அப்படிடா. அந்த ஸ்பாட் தான். நம்ம நிறைய மிட்ஃபீல்ட் பேசினோம்ல, அவங்க அட்டாக் பயங்கர ஸ்ட்ராக்டடா. கன்ஃபார்மா கோல் அடி. லைக் பிரெண்டன் ஜான்சன் விட்டுட்டோம் கேஷுவலா பாரு. ஒரு பொசிஷன்ல 3 பேர் வச்சிருக்காங்க அவங்க. லைக் they are going to score for fun, concede for fun basically. அவங்க vibes தான் basically. Vicarious there which is who had a great season. Was very good last season. Like one of the best goalkeepers last season அவனுமே. So ஆமா அதான். பட் அதான் என் prediction. But I also think they'll finish 4th. Okay, 4th. நானும் அதான் நினைக்கிறேன் 4th. கைலாஷ் நீங்க I'll put them in for 4th. Like Villa or Spurs is between 4 and 5. எல்லாரும் மட்டும் தான் ஓபனா இருக்கு. மத்தது ஃபில் பண்ணியாச்சு டாப் 5. பட் ஐ மீன் நம்ம வர டீம் வச்சு டாப் 5 சொல்லிட்டா. நீ 5 ஃபில் பண்ணலையா? சரி ஆமா நீ 5 ஃபில் போடுறீங்க. ஆமா கரெக்ட். பட் ஐ மீன் இன்னும் நம்மளுக்கு பெரிய பெரிய டீம்ல வெஸ்ட் ஹாம் have been a serious contender. அவங்க இந்த வருஷம் சைனிங்ஸ் பாத்தியா? சீரியஸா லண்டன் கிளப்ன்ற பேருக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க. and then there's United and then there's Chelsea அதெல்லாம். பட் along with that ஆட் பண்றோமா வைல்ட் ப்ரெடிக்ஷன் 4th ஒரு வைல்ட் ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் இருக்குது. நீங்க சொல்லலாம் கேட்டா Solanke to have a great season. 22 goals 22 நம்பர். இன்னொரு அகாடமி வந்து எனக்கு தெரியாது. பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த மிக்கி மூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு 18-year-old 17-year-old லைக் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் இங்கிலாந்துன்ற அளவுக்கு சில இதெல்லாம் பார்த்தேன். அண்ட் ஹி மைட் ஆல்சோ லைக் கெட் சம் மினிட்ஸ் பார்த்தேன். ஸோ அதுவும் என்னோட ப்ரெடிக்ஷன் மிக்கி மூர். என்ன பொசிஷன் இன்னொரு ப்ரெடிக்ஷன் வச்சிருக்காங்க. இப்ப சொல்லும் போது வந்துச்சு ஒரு கப் ஃபார் டாட்னம் இந்த வருஷம். அதெல்லாம் வைல்ட் ப்ரெடிக்ஷன் வந்துக்கிறேன். அதான் இருக்கிறதே வைல்ட் ப்ரெடிக்ஷன். வைல்ட் அண்ட் ஆசை ப்ரெடிக்ஷன் இப்போ லீக் கப் வச்சுக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலி ஏன்னா ஆர்சனல் வின்னும் பண்ணிட்டு டைட்டில் பர்ஸ் ஒன்னும் வின்னும் பண்ணலன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அட்லீஸ்ட் பர்ஸ்க்கு ஏதாவது கூடி டைட்டில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் அந்த லைக் போன வருஷம் அந்த காமிச்ச அந்த புது மேனேஜர் இதுக்கு ஐ திங்க் ஒரு டைட்டில் will be nice. சரி ஓகே, இதுதான் வந்து ஃபுட்பால் பேசலாம். அடுத்த எபிசோட் வந்து வைல்டா தான் இருக்க போகுது. அதை பத்தி நான் போது என்னன்றது வந்து எனக்கும் தெரியாது. பட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த தடவை வந்து என்ன சொல்லலாம், க்ளோஷருக்கு
இன்ஸ்டாகிராமில் எங்களுடைய பதிவு ஒரு ஸ்டோரியாக போடப்படும். அதற்காக நீங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் வந்து ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் 10 minutes குயிக்காக போனாலும் வில் மேக் ஒரு சீசன் ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் எபிசோட் ஆஃப்டர் சீசன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்றதுக்கு டு கவர். அண்ட் அகெயின் நம்ம வந்து மற்ற லீக் அரௌண்ட் த வேர்ல்டு பற்றி பேசுவோம். அதனால தான் நம்ம பேர் ஃபுட்பால் பேசலாம், இல்லைன்னா நம்ம வந்து EPL பேசலாம்னு வச்சிருப்போம். இதுடன் எபிசோடை முடித்துக் கொள்கிறேன். அடுத்து சந்திப்போம். பாய்.